ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம தேர்ட் எபிசோடு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓப்பனிங்லேயே லூயி பெக்கர் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு தான் காட்டுவாங்களே. ஃப்ளைட்டை விட்டு இறங்கி இவனே கார் எடுத்துகிட்டு தனியாக வேறு வந்துக்கிட்டு இருப்பான் ஸ்பீடாக. ஃபஸ்ட் டைம் என் வாழ்க்கையில் காரை தனியாக ஓட்டிகிட்டு வரேன், இப்போ தான் நான் சுதந்திரமாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வேறு மைண்ட் வாய்ஸில் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பான். இங்கே பார்ட்டி வேறு ஸ்டார்ட் ஆகிடும். எல்லாருமே லூயிக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எங்கே இன்னும் ஆளே காணும், ஃப்ளைட்டெல்லாம் எப்பயும் வந்துட்டு இருக்குமே அப்படின்ட்டு வேறு எல்லாருமே பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ தான் பேக்கும் எதுவுமே தெரியாத மாதிரி வந்துட்டு, அவன் வந்துட்டானா இல்லையா, காரை தனியாக எடுத்துகிட்டு வந்தானே அப்படின்ட்டு வர சொல்வார். இது காரை தனியாக எடுத்துகிட்டு வந்தானா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வேறு பயங்கரமாக ஷாக் ஆகிடுவாங்க. இந்த பக்கம் லூயி வந்த காரம் வேறு ஒரு லாரி மோதி சுக்குநூறாக வேறு வெடித்து செதற ஆரம்பிச்சிடும். இவனும் இறந்துட்டான்னு சொல்லிட்டு எல்லாரும் நம்பிக்கிட்டு இருப்பாங்களா. ஆனால் இவன் வந்து காலையில் பார்த்து ஒரு பிச்சைக்காரனை ஒரு பிளாட்ஃபார்மில் ஏஞ்சிப்பான். ரொம்ப ஹாட்டாக இருக்கே, என்னது இது, எனக்கு ரொம்ப தோஸ்டியாக இருக்குது, ப்ளீஸ் யாராவது தண்ணி கொண்டு வரீங்களா அப்படின்ட்டு வேறு கேட்டுக்கிட்டு இருப்பான். பக்கத்தில் ஒரு பிச்சைக்காரன் வேறு படுத்துக்கிட்டு இருப்பாரான். அவரையும் வேறு எழுப்பி, எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் தோஸ்டியாக இருக்குது, தண்ணி கொடுக்குறீங்களா அப்படின்ட்டு வேறு கேட்பான். அவருக்கு இங்கிலீஷ் தெரியாதுன்னா யாரை பார்த்துறா டர்ட்டின்னு சொல்கிறேன்னு சொல்லிட்டு பலர்னு வேறு அடிக்க ஆரம்பிச்சிருவாரு. என் நாளே கெடுத்துறியடா, நான் எவ்வளோ பிஸியாக தூங்கிட்டு இருந்தேன், என்னை ஏன்டா டிஸ்டர்ப் பண்ணுன்னு சொல்லிட்டு மிதின்னு வேறு மிதிச்சிட்டு இருப்பாரு. பாவம் இவனும் வேறு அடி வாங்கிட்டு, சாரி நான் தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ்லேயே வேறு புலம்பிக்கிட்டு இருப்பான். ஆமாம், நான் யார், நான் இங்கே எப்படி வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு இவன் யாருன்னே வேறு மறந்துக்கிட்டு இருக்கும். அப்போ தான் வந்து அங்கே போகிற வர பொண்ணுங்களாம், எவ்வளோ க்யூட்டான பிச்சைக்காரனாக இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது வரும்போதெல்லாம் காசு போட்டுட்டே போவாங்க. இங்கே என்ன நடக்குது, நான் யார், இங்கே எதுக்கு நான் உட்காந்துட்ருக்கேன் அப்படின்ட்டு வர இவனும் முடிச்சுக்கிட்டே இருப்பான். அப்போ தான் போக்ஷெல்லாம் இவனை பார்த்துட்டு, தம்பி போல் அப்படின்னு சொல்லிட்டு போக்நாம் அப்படின்ட்டு வர கூப்பிடுவா. ஃபேஸை பார்த்தோன்னே யார் நீ அப்படின்ட்டு வேற கேட்பாலாம். அப்போ நான் போக்நாம் கிடையாதா, நான் யார் அப்படின்ட்டு வேற கேட்பான். ஏய், இந்த ட்ரெஸ்ஸு என் தம்பி இதுதான், மரியாதையாக காட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பேண்ட்டி வேற அவுத்து வேற பார்த்துக்கிட்டு இருப்பான். பின்னாடி வேற இவ தைச்சி கொடுத்த அந்த லோகோ வேற இருக்குமா. ஏய், இது கண்டிப்பாக எனக்கு தெரியும், இது என் தம்பியோடது தான், மரியாதையாக சொல்லு, இந்த பேண்ட் உனக்கு எப்படி வந்தது அப்படின்ட்டு வேற கேட்டுட்ருப்பா. லூயி ஃபாரினில் வளர்ந்ததுனால இங்கிலீஷ்லேயே வேறு பதில் சொல்லிகிட்டு இருப்பானா. என்ன லாங்குவேஜில் பேசுகிறேன், எனக்கு புரிகிற மாதிரி சொல்லு அப்படின்ட்டு வேறு சொல்லிக்கிட்டு இருப்பான். உடனே இவனும், உனக்கு நான் யாருன்னு தெரியுமா, நான் யாருன்னு எனக்கே ஞாபகம் இல்லை, என் பேர் கூட என்னன்னு எனக்கு ஞாபகம் இல்லை அப்படின்ட்டு வேறு சொல்லிக்கிட்டு இருப்பான். அடப்பாவி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாக வேறு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போயிடுவான். அந்த போலீஸ்கார்கிட்டையும் இவன் யாருன்னு சொல்லிட்டு இவனுக்கு தெரியவே இல்லை, எல்லாத்தையும் மறந்துட்டு இருக்கான், இவன் பேர் கூட இவனுக்கு என்ன ஞாபகம் இல்லையா அப்படின்ட்டு வேறு கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருப்பா. அட்லீஸ்ட் உங்கள் கம்ப்யூட்டரானா இவனை பற்றி ஏதாவது டீட்டெயில்ஸ் இருக்கான்னு செக் பண்ணி சொல்லுங்களேன் அப்படின்ட்டு வேறு கேட்பா. உடனே அந்த போலீஸை வேறு செக் பண்ணி பார்த்துட்டு, இவனை பற்றின எந்த இன்ஃபர்மேஷனுமே எங்கள் கிட்டே இல்லை அப்படின்ட்டு வர சொல்லிவிடுவார். அதுக்கு போக்ஷெல்லாம், ஆனால் அவன் போட்டிருக்க ட்ரெஸ்ஸு என் தம்பி இது தான் சொல்லிட்டு வர கான்ஃபிடென்ட்டாக சொல்லிக்கிட்டு இருப்பா. அதுக்கு அந்த போலீஸும், சரி உன் தம்பியோட ஃபோட்டோ காமிச்சா, அதுக்கு அவன் என்ன சொன்னான் அப்படின்ட்டு வேறு கேட்பார். தெரியலன்னு சொல்கிறான் அப்படின்ட்டு வேறு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பா. சரி ஓகே, நீ எதுவும் கவலைப்படாத, நான் மற்ற ஸ்டேஷன்லேயே விசாரித்து பார்க்குறேன், நீ தான் டெய்லி இங்கே தானே வந்துக்கிட்டு இருக்க உன் தம்பியை பற்றி விசாரிக்கிறதுக்கு, நாளைக்கும் வா, நான் ஏதாவது இன்ஃபர்மேஷன் இருந்தால் சொல்கிறேன் அப்படின்ட்டு வர சொல்வார். சரி இவனை என்ன பண்ணுவீங்க அப்படின்ட்டு வேறு கேட்பா. இவனை என்ன ஏதாவது ஒரு ஃபெசிலிட்டியில் சேர்த்து விட்ருவோம், அவங்க பார்த்துப்பாங்க அப்படின்ட்டு வேறு சொல்வார். லூயை வேறு ஓரமாக நின்றுக்கிட்டு, ஆமாம் அந்த அங்கிள் என்ன சொல்கிறாரு அப்படின்ட்டு வேறு பாவமாக கேட்டுட்ருப்பான். உடனே போக்ஷலுக்கு பயங்கர டச்சிங்காக போயிடுமா, அங்கே போனால் இவனுக்கு சரியாயிடுமா அப்படின்ட்டு வேறு கேட்டுட்ருப்பான். அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனால் நீ அவனை கூப்பிட்டு போகணுன்னு மட்டும் நினைக்காது, இவனை கூப்பிட்டு போனால் உனக்கு தான் தலைவலியாக இருக்கும், இவனை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்ட்டு வேறு சொல்லிக்கிட்டு இருப்பார். இல்லை இருந்தாலும் என் தம்பியை கண்டுபிடிக்கணும்ல, ஸோ அதுக்காகனா இவன் யூஸ் ஆகுமா அப்படின்ட்டு வேறு சொல்லிக்கிட்டு இருப்பான். நீயே ஆல்ரெடி அந்த சோனா ஹோமில் தான் தங்கியிருக்க, ஸோ நீ ஆல்ரெடி என்ன ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்க, இவனெல்லாம் கூப்பிட்டு போகாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸும் எவ்வளோ அட்வைஸ் பண்ணிகிட்டு இருப்பார். இல்லை என் தம்பியை கண்டுபிடிக்கணுன்னா நான் என்ன வேணாலும் பண்ண ரெடியாக இருக்கேன், நானே இவனை பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு வேற கூப்பிட்டு போயிடுவா. கூப்பிட்டு போயிட்டு வேற, உன்னை பார்த்துக்கணுன்றதெல்லாம் என் தலையெழுத்து கிடையாது, இருந்தாலும் நான் உன்னை பார்த்துக்கிறேன்னா அதுக்கு ஒன் அண்ட் ஒன்லி ரீசன் உனக்கு ஞாபகம் வரணும், நீ என் தம்பியை கண்டுபிடிக்க ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு தான், ஸோ ஒழுங்காக இருந்துக்கோ அப்படின்ட்டு வேற சொல்லிக்கிட்டு இருப்பா. உடனே இவனும் வேற, நீ நார்த் கொரியனா, உன் ஆக்சென்ட்லாம் பார்க்க அப்படி தான் இருக்குது அப்படின்ட்டு வேற சொல்லிக்கிட்டு இருப்பான். ஆமாம், நீ மட்டும் என்ன புரியாத லாங்குவேஜில் தான் பேசிகிட்டு இருக்க, உன் மனசில் என்ன பெரிய ஃபாரினர்னு நினைப்பா அப்படின்ட்டு வேற இவங்களாம் சத்தம் போட்டுட்ருப்பா. ஆமாம்ல, நீ சொல்கிறதும் கரெக்டு தான், நான் என்ன இங்கிலீஷ்லேயே பேசிக்கிட்டு இருக்கேன், ஒரு வேளை நான் அப்ராட்டில் தான் வளர்ந்துருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு வேற யோசிச்சுக்கிட்டு இருப்பான். இப்போ தான் எனக்கே ஏதோ ஒன்று தோன்ற மாதிரி இருக்குது அப்படின்ட்டு வேற சொல்லுவான். உனக்கு ஞாபகம் வந்துச்சா, அப்போ இந்த ஃபோட்டோவில் இருக்குது யாருன்னு சொல்லு அப்படின்ட்டு வேற கேட்பா. இவனை வேற அந்த ஃபோட்டோ பார்த்துட்டு, எனக்கு அதெல்லாம் தெரியல, ஆமாம் அந்த போலீஸ் என்னை யாராவது தேடுறாங்கன்னு சொன்னாரா அப்படின்ட்டு வேற கேட்பான். அந்த மாதிரிலாம் எதுவும் சொல்லடா, உன்னை யாரும் தேடல போல அப்படின்ட்டு வேற கம்முன்னு கூப்பிட்டு வந்துக்கிட்டு இருப்பா. அப்போ வேற அவங்க எதிர ஒரு கார் வேற அப்படியே எரிஞ்சு போய் வேற இருக்கும், அங்கே போலீஸ்லாம் வேற சுற்றி நிற்பாங்க. அதை பார்த்தோன்னே, டே அங்கே பாரு பெரிய ஆக்சிடென்ட் நடந்திருக்கு போலடா அப்படின்ட்டு வேற போக்ஷெல்லாம் சொல்லுவா. அந்த கார் வேற பயங்கரமாக எரிஞ்சு போயிருக்குமா, கண்டிப்பாக அந்த பையன் அன்றைக்கமாக இறந்து போயிருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு வேற இவனை பற்றி வேற பேசிக்கிட்டு இருப்பான். உடனே போக்ஷலுக்கு வேறு பயங்கரமாக பயம் வந்துடும். டே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, வாடா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேற இவனையும் வேற இழுத்துட்டு போயிடுவா. இந்த பக்கம் லூயோட பாட்டியை தான் காட்டுவாங்க. அந்த ஆஃபீஸர்ஸும் அவங்க பேரனோட வாட்சை பிடிங்க அப்படின்ட்டு வேற எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க. ஐயோ என் பேரை என்னை விட்டு போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சியில் வேற அப்படியே மயக்கடிச்சு கீழே விழுந்துருவாங்க. இந்த பக்கம் போக்ஷனை வேற அவசரமாக வேற போயிட்டு இருப்பா. பின்னாடியே வேற லூயும் துரத்திட்டே வந்துட்டு இருப்பான். எங்கே போகிற நீ அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு ஆல்ரெடி ஆஃபீஸுக்கு டைம் ஆயிடுச்சு, சீக்கிரம் வாடா
அப்படின்ட்டு வர போயிட்டு இருப்பா. லூயும் வேற ஐயோ அப்போ நான் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறது அப்படின்ட்டு வர கேட்பான். சாப்பாடு தானே நைட்டு டின்னர் நான் உனக்கு சூப்பராக வாங்கி தரேன் அப்படின்ட்டு வர சொல்லுவா. இது டின்னரை நான் ஒன்றும் பிரேக்ஃபாஸ்ட் கூட சாப்பிடல தெரியுமா, எனக்கு பயங்கரமாக பசிக்குது, எனக்கு எதாவது வாங்கி கொடு அப்படின்ட்டு வர கத்திக்கிட்டு இருப்பான். இது ஒரு நாளைக்கு 3 வேளை உனக்கு வாங்கி தரணுமா, அதுக்கெல்லாம் என்கிட்ட காசு இல்லை, நானே ஒரு நாளைக்கு ஒரு வேளை தான் சாப்பிடுவேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பாவமாக வேற சொல்லிக்கிட்டு இருப்பா. அடி பாவி என்னை பட்டினி போட்டு சாவடிச்சிருப்பா போலயே, ரொம்ப கொடூரக்காரியாக இருப்பா போல அப்படின்னு வர இவனும் புலம்பிட்டேன்னு நின்றுக்கிட்டு இருப்பான். போகிற வழியில் வேற ஒரு ரோட்டு கடையில் சாண்ட்விச்லாம் வேற செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. இவனும் வெறிக்க வெறிக்க வேற நின்று பார்த்துக்கிட்டு இருப்பான். அந்த கடைக்காரங்களும் என்னப்பா வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு வேற உன்னை கையில் எடுத்து கொடுத்துருவாங்க. இவனை வேற நல்ல ஆர்வத்தில் எடுத்து வச்சு வேற சாப்பிட்டுக்கிட்டே இருப்பான். அதை பார்த்தோன்னே போக்ஸுக்கு வேற செம்ம கடுப்பாயிடும். ஏன்டா டி உன்கிட்டயே காசு இல்லை, எந்த தைரியத்திலடா வாங்கி சாப்பிட்ற, அதுவும் இது எவ்வளோ காஸ்ட்லி தெரியுமா அப்படின்ட்டு வேற கண்ணா பின்னாடி கத்த ஆரம்பிச்சிருவா. இவன் அதெல்லாம் கண்டுக்காம இவன் பாட்டு அமைதியாக சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான். தலை எழுத்துறா அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ வேற அழுதுகிட்டே வேற அதுக்கெல்லாம் பே பண்ணுருவா. அடப்பாவி மொதல் நாளே இவ்வளோ செலவு வைக்கிறியடா அப்படின்னு சொல்லிட்டு இவனை வேற எல்லாத்தையும் சாப்பிட்டு கொஞ்சோண்டு மட்டும் நீ சாப்பிட்றியா அப்படின்ட்டு வேற கேட்பான். இவ்வளோ செலவு பண்ணதுக்கு இதுதான் மிச்சமா, நீயே சாப்பிடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ வேற ஆஃபீஸுக்கு வந்துடுவா. இவ வேற அந்த ஆஃபீஸில் கிளீனராக வேலை பார்த்துட்டு இருப்பான். இவளோட சீனியர் வேற பயங்கரமாக பிடிச்சி வேற கத்த ஆரம்பிச்சிருவாங்க. என்ன நீ டெய்லி லேட்டாக வர, சீக்கிரமாக வர தெரியாதா, ஆமாம் அவன் யார் உன் பாய் ஃப்ரெண்டா, அவன் கூட தான் சேர்ந்து சுற்றுறியா அப்படின்ட்டு வேற கண்ணா பின்னான்னு கத்த ஆரம்பிச்சிருவாங்க. சேச்சா அவன் என் பாய் ஃப்ரெண்ட் இல்லை, அவன் ஒரு லூஸு, நான் தான் அவனை பார்த்துக்கிறேன் அப்படின்லாம் வேற சொல்லுவா. இது நீ பார்த்துக்கிறியா, அதுவும் பர்சனல், அது எனக்கு தேவையில்லை, ஆல்ரெடி ஆஃபீஸ்லேயே நிறைய பிரச்சனை போயிட்டுருக்கு அப்படின்ட்டு வர சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. என்னாச்சு அப்படின்ட்டு வர இவ்வளோ ஷாக் ஆகி கேட்பாலாம். வேறு என்ன நம்ம சேர்மனோட பேரை செத்து போயிட்டானா அப்படின்ட்டு வர சொல்லுவாங்க. எது செத்து போயிட்டானா அப்படின்ட்டு வர இவ்வளோ ஷாக் ஆவா. இவளுக்கு தெரியாதுல இந்த லூயி தான் அந்த லூயின்னு. இவ்வளோ வர லூயை உள்ளே கூப்பிட்டு வந்துருவாளாம். ஓரமாக உட்காரு நான் வேலை முடிச்சுட்டு வர வரைக்கும் அப்படின்ட்டு வர சொல்லுவா. அவன் பாட்டுக்கு கேவலமாக சிரிக்க ஆரம்பிச்சிருவான். நீ ஏதோ ஆஃபீஸருன்னு நினச்சா நீ ஒரு கிளீனரா, இதுக்கு தான் இவ்வளோ பில்டப்பா அப்படின்ட்டு வர கலாய்க்க ஆரம்பிச்சிருவான். உன்ன மாதிரி பிச்சைக்காரனாக இருக்கிறதுக்கு என்ன மாதிரி கிளீனராக இருக்குது எவ்வளோ பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ வர பயங்கரமாக இன்சல்ட் பண்ண ஆரம்பிச்சிருவா. எது நான் பிச்சைக்காரன், என்னை பார்த்து அப்படியே தெரியுது உனக்கு அப்படின்ட்டு வர கேட்பான். பின்ன வேறு எப்படி தெரியுது, ஒழுங்காக எதுவும் பிரச்சனை பண்ணாமல் ஓரமாக போய் உட்காரு அப்படின்ட்டு வர சொல்வா. உடனே இவனுக்கு வேற பயங்கரமாக பயம் வந்துடும். ஏய் ப்ளீஸ் ப்ளீஸ் என்னை எங்கே விட்டுட்டு போயிடாதானே, என்னை விட்டுட்டு போறியா அப்படின்ட்டு வேற கேட்பான். சேச்சா உன்னை நான் விட்டுட்டுலாம் போக மாட்டேன் தான், நான் தான் சொன்னேன்ல உனக்கு ஞாபகம் வர வரைக்கும், என் தம்பியை கண்டுபிடிக்கிற வரைக்கும் நான் உன்னை பத்திரமா பார்த்து வைப்பேன், நீ எதுவும் கவலைப்படாத, ஓரமாக போய் வாயை தொடச்சிட்டு உட்காரு அப்படின்ட்டு வர சொல்லிட்டு இவ பாட்டு வேலையை பார்க்க போயிடுவா. இவனும் ஓரமாக உட்காந்துட்டு இருப்பானா. அப்போ வேற அந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற 2 பேர் பயங்கரமாக காசு பேசிகிட்டு இருப்பாங்க. லூயியை பற்றி இறந்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காஃபி வேறு வச்சுருப்பாங்களாம். அது வேற இவனுக்கு பயங்கரமாக மூக்கில் ஏற ஆரம்பிச்சிடும். இவனும் அப்படியே மோப்பம் பிடிச்சிக்கிட்டே அவங்க பக்கத்தில் வேறு வந்து உட்கார ஆரம்பிச்சிருவான். அவங்கள வேறு அப்படியே பிஸியாக பேசிவிட்டு அப்படியே குடிக்கலான்னு வேறு அந்த பொண்ணும் போகுமா. இவனும் வேறு அப்படியே மோப்பம் பிடிச்சிட்டே கிட்ட வந்துடுவான். கிஸ் பண்ண தான் வரான் போல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வேறு பலார்னு வைக்க ஆரம்பிச்சிடும். 2 பேருமே வேறு பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிருவாங்களா. செக்யூரிட்டியும் வேறு கூப்பிட்டுருவாங்க. உடனே இந்த பொண்ணும் இவன் சரியான பொம்பளை பொறுக்கியாக இருக்கான், இவனை வெளில துரத்துங்க அப்படின்ட்டு வேறு கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவா. ஐயோ நீங்கள் வேறு, நான் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்ட்டு வேறு இவனும் கத்திக்கிட்டு இருப்பான். இவனை தான் ஏன் உள்ளே விட்றீங்க, வெளில துரத்துங்க அப்படின்ட்டு வேறு சொல்லிடுவாங்களா. அந்த செக்யூரிட்டி வேறு தரன்னு எடுத்துகிட்டு போயிட்டு இருப்பாரு. இல்லை இங்கே ஒர்க் பண்ணுற ஒரு எம்ப்ளாயியோட ஃப்ரெண்டு தான் நான், அவங்களுக்காக தான் நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்ட்டு வேறு சொல்லிக்கிட்டு இருப்பான். இந்த செக்யூரிட்டியோ ஆமாம் யார் உனக்கு தெரியும், அந்த எம்ப்ளாயி பேர் என்னது அப்படின்ட்டு வேறு கேட்பாரு. அவள் பேரா எனக்கு ஞாபகம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு தலையை சொஞ்சிட்டு வேறு நின்றுக்கிட்டு இருப்பான். இவன் யாரோ பைத்தியம் போல் அப்படின்னு சொல்லிட்டு ஒழுங்காக ஓடிப்படா அப்படின்னு சொல்லிட்டு துரத்திட்டு வேறு அவரும் உள்ளே போயிட்டு இருப்பாரு. எனக்கு ஞாபகம் வந்துச்சு, அவள் போக்னாமோட அக்கா அப்படின்ட்டு வேறு சொல்லிக்கிட்டு இருப்பான். என்னது அக்கா வப்படா வெளில அப்படின்ட்டு வேறு கத்திக்கிட்டு இருப்பாரு. நான் சீரியஸாக தான் அங்கிள் சொல்கிறேன் அப்படின்ட்டு வேறு திருப்பி உள்ளே போக பார்ப்பான். ஆனால் போறியா இல்லையா அப்படின்ட்டு வேறு கத்துவார். சரி ஓகே நீங்கள் ஏதோ கோமா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன், நான் அப்புறமா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொந்த கம்பெனி வாசல்லையே பிச்சைக்காரன் மாதிரி வேறு உட்காந்துக்கிட்டு இருப்பான். அவள் பேர் ஏதோ சொன்னாலே என்ன பேர் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் தலையை பிச்சுட்டு வேறு உட்காந்துக்கிட்டு இருப்பான். இந்த பக்கம் போக்ஸ்லாம் வேறு சாக்கு டெய்லி கடன் வாங்கி ஃபோன் பண்ணிக்கிட்டு இருப்பா. நீ ஒன்றுமா ஃபோன் வாங்காமல் இருக்க அப்படின்ட்டு வேறு கேட்பாரான். ஆமாம் நீங்கள் பேலன்ஸ் அமௌண்ட் கொடுத்தா தானே ஃபோன் வாங்க முடியும், ஃபோன்லாம் வேறு ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. ஆமாம் அந்த காட்டு ஜெய்ஸ் அங்கே செக் பண்ணிங்களா இல்லையா, அப்போ தானே எனக்கு பேமெண்ட் கொடுப்பீங்க அப்படின்ட்டு வேறு சொல்லிக்கிட்டு இருப்பா. ஓ அதுவா, அது என் ஃப்ரிட்ஜில் பத்திரமா இருக்குது அப்படின்ட்டு வேறு சொல்லிக்கிட்டு இருப்பாரு. இது ஃப்ரிட்ஜில் இருக்கா, போய் மார்க்கெட்டில் ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்க அப்படின்ட்டு வேறு கத்திக்கிட்டு இருப்பா. எனக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்லை, நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன், நீ என்ன பண்ணி டெய்லி எனக்கு கால் பண்ணு அப்படின்ட்டு வேறு சொல்லிக்கிட்டு இருப்பாரு. மரியாதையே ஃபோனை கொடுக்குறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சீனியர் வேறு ஃபோனை வாங்கி கட் பண்ணி விட்ருவாங்க. போக்ஸில் வேறு அவங்க ஃபோனை பிசி மாதிரி தான் காசு கொடுத்து தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பா. இருந்தாலும் அந்த சீனியர் ரொம்ப தான் சீன் போடும். இப்போலாம் ஃபோன் பில் எவ்வளோ ஆகுது தெரியுமா, நான் தான் ரொம்ப கம்மி விலையில் உனக்கு வாடகை கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு வேறு சீன் போட்டுட்டு இருப்பாங்க. சரி சீனியர் உங்களை பற்றி எனக்கு தெரியாதா, உங்களுக்கு எவ்வளோ பெரிய மனசுன்னு, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ட்டு வேறு சொல்லிக்கிட்டு இருப்பா. வெளியே வேறு இந்த லூயியும் பிச்சைக்கார மாதிரி உட்காந்துக்கிட்டு இருப்பானா. ஒன் பார்த்து பிரசிடென்ட் பேக்கும் அவங்க டீமோட போயிட்டு இருப்பாரப்பா, தலைமை மாசா போகிறாரே அப்படின்னு சொல்லிட்டு லூயும் வேறு வாயை பிளந்து பார்த்துக்கிட்டு இருப்பான். ஷிஃப்ட் முடிஞ்சு போக்ஸ்லாம் வெளில வருவா. உன்னை நான் எங்கே வெயிட் பண்ண சொன்னால் இங்கே என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்ட்டு வேறு கற்றுக்கிட்டு இருப்பா. நான் உனக்காக எவ்வளோ நேரம் திரும்ப வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே வேறு பேசிகிட்டு இருப்பாங்களாம். இவங்க பேசுகிறத வேறு அரையும் குறையுமா வேறு பேக்கும் பார்த்துருவாரு. யார் அவன் லூயி மாதிரியே இருக்கான் அப்படின்ட்டு வேறு பார்த்துக்கிட்டு இருப்பாரு. உடனே டேரக்டர் வச்சாவும் என்னாச்சு அப்படின்ட்டு வேறு கேட்பாரான். இல்லை ஒன்றும் இல்லை ஏதோ இமேஜின் பண்ணிட்டேன் போல் அப்படின்ட்டு வேறு சொல்லி சமாளிக்க ஆரம்பிச்சிருவாரு.
பாக்ஸிலும் நான் உன்னை உள்ளே தானே வெயிட் பண்ண சொன்னேன், இங்கே என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ட்டு வர கத்த ஆரம்பிச்சிருவா. நான் உள்ளே தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், என்னை பிச்சைக்காரன்னு நினச்சி வெளில துரத்திட்டாங்க அப்படின்ட்டு வர கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவான். உடனே இவளுக்கு வர பயங்கரமாக சிரிப்பு வந்துருமா. உண்மையை தானே சொல்கிறாங்க, நல்ல வேலை நீ என்னை நீ கண்டுபிடிச்சிக்கலன்னா தொலைஞ்சு போயிருப்பா, வா போகலாம் அப்படின்ட்டு வர கூட்டிகிட்டு போயிட்டு இருப்பா. லூயிக்கு தான் இவன் பேர் என்னன்னே தெரியாதுல்ல. ஒரு நிமிஷம் இரு, உன் பேர் தான் என்ன அப்படின்ட்டு வர கேட்பான். என் பேரா போக்ஷில் அப்படின்ட்டு வர சொல்லுவா. என்னது போக்ஷிலா அப்படின்னு சொல்லிட்டு கேவலமாக வேற சிரிக்க ஆரம்பிச்சிருவான். ஏன்டா என் பேருக்கு என்னாச்சு, ஏன் இப்போ கேவலமாக சிரிக்கிற அப்படின்ட்டு வர கேட்பா. இந்த காலத்தில் இப்படி இல்லாமல் பேர் வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பங்கமாக வர கலாய்க்க ஆரம்பிச்சிருவான். என் பேரை கலாய்க்கிறியே, ஃபஸ்ட்டு உன் பேர் உனக்கு என்னன்னு தெரியுமா, அது தெரியாமல் என்ன கலாய்க்க வந்துட்டான், வாடா வாய மூடிட்டுன்னு வர இழுத்துட்டு போயிட்டு இருப்பா. போக்ஷில் ஒரே ஒரு நிமிஷம் எனக்கு காஃபி மட்டும் வாங்கி தரியா அப்படின்ட்டு வர கேட்பான். இது காஃபியா அப்படின்னு சொல்லிட்டு வர ஷாக் ஆகலாம். ப்ளீஸ் ஒன்றே ஒன்று அப்படின்ட்டு வர கெஞ்சிக்கிட்டு இருப்பான். இந்த பக்கம் இவன் செத்துட்டான்னு சொல்லிட்டு இவன் ஃபேமிலியும் இவனுக்கு கல்லறெல்லாம் வச்சு கதறி கதறி வர எழுதுகிட்டு இருப்பாங்க. மாறிலாம் ஒரு படி மேலே போய் பயங்கரமாக வர பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிருவா. யாரா இவன் நம்மளை விட அதிகமாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாளே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வேற செம ஷாக்கில் வேற பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. டேரக்டர் சாவும் என்ன மாறி இப்படி அழுதுட்டு இருக்கா, இவளும் லூயும் பயங்கர க்ளோஸாக என்ன அப்படின்ட்டு வர கேட்டுட்டு இருப்பாரு. உடனே அவங்க அல்ல கையும், ஆமாம் இவங்க 2 பேரும் சைல்டுஹுட்லேருந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், அதனால தான் ரொம்ப ஹர்ட் ஆகிட்டாங்க போல் அப்படின்ட்டு வர ஏற்றி விட்டுக்கிட்டு இருப்பாரு. இங்கே கட் பண்ண அந்த சோனா ஹோமுக்கு வேற இவனை வேற கூப்பிட்டு வந்துருவாங்களாம். லூயும் ஏதோ பார்த்த மாதிரி சுற்றி வேற பார்த்துட்டு இருப்பான். ஆமாம் இங்கே என்ன எல்லாருமே ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு இருக்காங்க அப்படின்ட்டு வர கேட்டுட்டு இருப்பான். நீ ஏன்டா இதெல்லாம் நீ முன்னாடி பார்த்ததே கிடையாதா, ஃபஸ்ட்டு போய் குளிடா, எவ்வளோ அழுக்காக இருக்க பாரு அப்படின்ட்டு வர சொல்லிக்கிட்டு இருப்பா. அதுவும் கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் குளிச்சு முடிச்சுட்டு வர வெளில வருவான். இவன் அழுக்கெல்லாம் போயிட்டு பயங்கர அழகாக வேற இருப்பானா. அதை பார்த்தோன்னே போக்ஷலுக்கு வாய் அடைச்சி வேற போயிடும். இவன் என்ன இவ்வளோ சூப்பராக இருக்கான் அப்படின்ட்டு வர பார்த்துக்கிட்டு இருப்பா. 2 பேரும் ஒன்றா சேர்ந்து அந்த ஹோமில் இருக்க எல்லா விஷயத்த வேற ஜாலியாக என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இவன்லாம் ஒரு படி மேலே போயிட்டு ஏதோ தீம் பார்க்கு வந்த மாதிரி இந்த ஸ்விம்மிங் பூலில் போயிட்டு எல்லாரையும் டிஸ்டர்ப் பண்ணி வேற குளிச்சுக்கிட்டு இருப்பான். கொஞ்சம் ப்ரைவேட்டாக இருக்கலாமேன்னு சொல்லிட்டு ஒரு லவ்வர்ஸ் வேற ஒரு ப்ரைவேட் ரூமில் வேற வந்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்போன்னு பார்த்து வர 2 பேரும் உள்ளே போய் வேற டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஆமாம் அவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டு வர கேட்பானா. உடனே போக்ஷிலும் அதெல்லாம் எதுவும் பண்ணல, நீ வாடா அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள வேற மற்றதெல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு சாப்பிட்டெல்லாம் வேற போய் ஹாலில் அப்படியே படுத்துக்கிட்டு இருப்பாங்க. லூயி வேற போக்ஷி பக்கத்துலேயே வேற பாய போட்டு வேற படுத்துக்கிட்டு இருப்பான். ஏன்டா இப்போனே எனக்கு கொஞ்சம் தனியாக இருக்க விட, கொஞ்சம் தள்ளி தான் பட அப்படின்ட்டு வேற சொல்வா. நீ என்னை விட்டு போயிடுவேன்னு எனக்கு பயமாக இருக்கு, ஆனால் தான் நான் உன் பக்கத்துலேயே படுத்துக்கிறேன் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நெருக்கமாக வேற வந்து படுத்துப்பான். போக்ஷிலும் நீ எதுக்குடா இவ்வளோ பயப்படுற அப்படின்ட்டு வேற கேட்பா. இது வரைக்கும் நான் தனியாக இருந்ததே இல்லை, ஆனால் தனியாக இருக்கிற மாதிரி ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்ட்டு வேற சொல்லிக்கிட்டு இருப்பான். ஏன்டா இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்க, இப்படி பயப்படுற, குழந்த மாதிரி இருக்கடா நீ அப்படின்ட்டு வேற சொல்லிக்கிட்டு இருப்பா. எல்லாருமே என்னை அடிக்கிறாங்க தெரியுமா, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எல்லாரும் என்னை விட்டு போன்னு சொல்கிற மாதிரியே இருக்குது, இதுக்கு முன்னாடி நான் இப்படிலாம் ஃபீல் பண்ணதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர வெக்ஸாகி வேற பேசிக்கிட்டு இருப்பான். இவளுக்கு வேற பயங்கர டச்சிங்காக போயிடும். உடனே ஆமாம் காசு இல்லாமல் சாண்ட்விச் சாப்பிடும் போது மட்டும் எங்கேருந்து அவனுக்கு தைரியம் வந்ததுன்னு வேற கலாய்க்க ஆரம்பிச்சிருவா. ஆனால் ஒன்றுடா, நீ வரத்துக்கு முன்னாடி வரைக்கும் நான் அவ்வளோ சிக்கனமாக இருப்பேன், செலவே பண்ண மாட்டேன், ஆனால் நீ வந்த மொதல் நாளே நான் எவ்வளோ திரும்ப செலவு பண்ணிட்டேன், எல்லாத்துக்கும் நீ தான் காரணம் அப்படின்ட்டு வேற பயங்கரமாக கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருப்பா. இவன் எதுவுமே கண்டுக்காமல் ரொம்ப தேங்க்ஸ், அதே மாதிரி எனக்கு மெமரி திருப்பி வர வரைக்கும் என்னை கூடயே வச்சு பத்திரமா பார்த்துக்கோண்ணே அப்படின்ட்டு வர கெஞ்சிக்கிட்டு இருப்பான். ப்ளீஸ் எனக்கு ப்ராமிஸ் பண்ணு அப்படின்ட்டு வர கையை காமிச்சிக்கிட்டு இருப்பான். இவ்வளோ வேற நான் தான் ஆல்ரெடி சொன்னேன்ல, என் தம்பி கிடைக்கிற வரைக்கும் உனக்கு மெமரி வர வரைக்கும் நான் உன்னை பத்திரமா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ வேற ப்ராமிஸ் பண்ணுருவா. 2 பேருமே அப்படியே வேற தூங்கிடுவாங்க. இங்கே கட் பண்ணால் நம்ம மாரியே தான் காட்டுவாங்க. அவ்வளோ வேற கதறி அழுதுட்டு இருப்பா. இவ அம்மாவை வேற வந்து ஆறுதல் சொல்லிட்டு இருப்பாங்களா. அம்மா உனக்கே தெரியல நான் லூயை எப்படியெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு வாழணும்னு ஆசைப்படணும்னு சொல்லிட்டு இப்போ என்னை விட்டுட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு வேற கதறி அழுவா. இவ ஏதோ லவ் ஃபெயிலியரில் இருக்கா போல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் உனக்கு ஒரு நல்ல பையன் கிடைப்பாமா அப்படின்ட்டுலாம் வேற ஆறுதல் சொல்லிட்டு இருப்பாங்க. அம்மா என்னம்மா பேசுகிற நீ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வேற டென்ஷனாக ஆரம்பிச்சிருவா. அந்த பையன்லாம் வந்து கோல்டன் லைனோட சேர்மனாக இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு மாறி வேற அல்பத்தனமாக வேற பேச ஆரம்பிச்சிருவா. அடிப்பாவி இதுக்கு தான் இவ்வளோ சீன் போட்டியா நீ அப்படின்னு வேற அவங்க அம்மாவை ஷாக்லேயே வேற இருப்பாங்க. அம்மா ஒரு நிமிஷம் இரு, இப்போ லூயும் கிடையாது, அப்போ நம்ம அப்பா தான் அடுத்த சேர்மேனில், அப்போ நான் தான் கோல்டன் லைனோட சேர் உமனாக ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குல்ல அப்படின்ட்டு வேற இவ்வளோ பயங்கரமாக ஸ்கெட்ச் போட்டுக்கிட்டு இருப்பா. இங்கே கட் பண்ணால் நம்ம போக்ஷியில் தான் காட்டுவாங்க. எனக்கு வேலைக்கு டைம் ஆகிடுச்சுடா, நீ இங்கேயே பத்திரமா இருன்னு அப்படின்ட்டு வர சொல்லுவா. இது நான் இங்கேயே இருக்கணுமா, அப்போ எனக்கு சாப்பாட்டுக்கு காசு அப்படின்ட்டு வர கேட்பான். இந்த இதை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு $5 வேற கொடுப்பா. இன்னும் $5 தான் கொடுக்குறேன், எனக்கு இது பத்தவே பத்தாது, ப்ளீஸ் இன்னும் கொஞ்சோண்டு கூட அப்படின்ட்டு வேற கெஞ்சிக்கிட்டு இருப்பான். என்கிட்ட அவ்வளோதான் காசு இருக்குது, கொஞ்சம் இனிமேட்னா சிக்கனமாக இரு அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ வேற கம்முன்னு கிளம்பிடுவா. தூய வேற அங்கே படியிலேயே உட்காந்துட்டு $5 மட்டும் கொடுத்துருக்காளேன்னு சொல்லிட்டு வேற குழந்த மாதிரி வேற அழ ஆரம்பிச்சிருவான். ஐயோ குழந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறானே அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு வேற மனசே கேட்காது. கூட ஒரு $10 வேற எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டு பார்த்து செலவு பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு வேற இவ்வளோ வேலைக்கு கிளம்பிடுவா. நீங்கள் கட் பண்ண ஆஃபீஸை தான் கட்டுவாங்க. சாவும் மாறி வேற லிஃப்ட்டில் வந்துட்டு இருப்பாங்க. மாரியோட ஃபேஸ் வேற பயங்கர பிரைட்டாக இருக்கும். அடுத்து சேர் உமன் நம்ம தான்ற மெதப்பில் வேற வந்துக்கிட்டு இருப்பா. உடனே சாவும் நேற்றெல்லாம் அழுதுட்டு இருந்தீங்க, இப்போ என்ன ஃபேஸ் பிரைட்டாக இருக்குது, நீங்கள் நல்லா தானே இருக்கீங்க அப்படின்ட்டு வேற கேட்பாரு. ஆமாம்ல நேற்றெல்லாம் அழுதுகிட்டே இருந்தால, நானும் லூயும் சைல்டுஹுட்லேருந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், அதான் ரொம்ப ஹர்ட் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பட்டுன்னு வேற அப்படியே ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுப்பா. ஆஹா இப்போ பயங்கரமான ஆளாக இருப்பா போலியே அப்படின்னு சொல்லிட்டு வேற சாவும் மைண்ட் வாய்ஸ்லேயே வேற யோசிச்சுட்டு இருப்பாரு.
சொல்லிட்டு. நான் வேற இப்போ பிரசிடெண்ட்டோட பொண்ணுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு. ப்ளீஸ் யார்கிட்டயும் சொல்லாதீங்க என்ன. என்னோட டேலண்ட்ட வச்சு தான் நான் பெரிய ஆள் ஆகணும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நான் ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு வேற சீன் போட்டுட்டு இருப்பா. சரிம்மா ஓகே நீ யாருன்னு எனக்கு புரிஞ்சிடுச்சு. எனக்கு வேலை இருக்கு. நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு வேற இவரும் வெளில வந்துருவாரு. என்ன நினைக்கிறானே தெரியலையே அப்படின்ட்டு வேற இவளும் புலம்பிட்டே வேற நின்னுக்கிட்டு இருப்பா. இந்த பக்கம் லூயிய தான் காட்டுவாங்க. லூயி தான் நம்பர் 1 காஃபி அடிக்ட்ல. பேண்ட்ரிக்கு வந்துட்டு எனக்கு ஒரு காஃபி தரீங்களா அப்படின்ட்டு வேற கேட்பான். எந்த காஃபிப்பா வேணும் அப்படின்ட்டு வேற கேட்பாங்க. இருக்கிறதுல எது சீப்போ அந்த காஃபி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவனை வேற அந்த காஃபியை வாங்கி வச்சுக்கிட்டு இருப்பான். இது காஃபியை பார்க்கவே இவ்வளோ கேவலமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வாயில் எடுத்து ஒரே ஒரு சிப்பு தான் வைப்பான். செம்ம டேஸ்ட்டாக வேற இருக்கும். உடனே வேற எனக்கு இந்த டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரக்கு அடிக்கிற மாதிரி இருக்கிற எல்லா காசுக்கும் வேற அப்படியே காஃபி வாங்கி வேற குடிச்சிருவான். அந்த மயக்கத்திலே வேற நடந்து போயிட்டு இருப்பான். எதிர வேற ஒரு குண்டாண்டி வரும். அது மேலே வேற மோதிடுவான். ஏன்டா எங்கடா கண்ணு வச்சிருக்க, உனக்கு கண்ணெல்லாம் தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குண்டாண்டியும் பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிரும். உடனே இவனை வேற ஒரு ரூம்குள்ளே போயிட்டு ஏன் தான் இந்த உலகத்தில் எல்லாரும் இவ்வளோ கோவப்படுறாங்களோ தெரியல, ஆனால் நம்ம போக்ஷில் மட்டும்தான் ரொம்ப ஸ்வீட்டான பொண்ணாக இருக்கா, அது வரைக்கும் சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு இவனை தூங்க ஆரம்பிச்சிருவான். இவன் படுத்துட்டு இருக்க பாயில் வேற ஒரு $50 வேற விழுந்து கிடக்குமா, யாருக்கும் தெரியலையே, நம்மளுக்கு இன்னைக்கு லக் அடிச்சிருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு இவனை வேற எடுத்து பாக்கெட்டுக்குள்ளே வச்சுப்பான். யாரும் பார்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு இவனை வேற ரொம்ப கேஷுவலாக வேற வெளில போயிடுவான், ஏதாவது வாங்கி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே கட் பண்ணால் இவன் பாட்டியை தான் காட்டுவாங்க. அவங்கள வேற உடம்பு சரியில்லைன்னு பயங்கர சீரியஸாக வேற படுத்துக்கிட்டு இருப்பாங்க. பேக் கம்பெனி இதுக்கப்புறம் நீயே பார்த்துக்கோ, எல்லாம் பொறுப்பே நான் உங்ககிட்ட ஒப்படைச்சிடுறேன் அப்படின்ட்டு வர சொல்லுவாங்க. பேக் இவ்வளோ நாள் இதுக்காக தானே ஆசைப்பட்டாரு, இருந்தாலும் மெயின்டைன் பண்ணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஏன் இப்படிலாம் பேசுகிறீங்க, கூடிய சீக்கிரம் உங்களுக்கு உடம்பு நல்லாயிடும், நீங்களே வந்து கம்பெனியை பார்த்துக்கோங்க அப்படின்ட்டு வர சீன் போட்டுட்டு இருப்பாரு. இல்லைப்பா நான் இதுக்கப்புறம் பூசான் போகலான் இருக்கேன், நானும் லூயியும் சின்ன வயசில் அங்கே தானே இருந்தோம், என் கடைசி காலமும் அங்கேயே முடியட்டும் அப்படின்ட்டு வர பயங்கர சென்டிமெண்ட்லாம் வேற பேசிக்கிட்டு இருப்பாங்க. பேக்குக்கு வர சந்தோஷம் தாங்க முடியாது, இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணிட்டு வர உட்காந்துட்டு இருப்பாரு. ஆனால் அதை வேற கிம்மு நோட் பண்ணிடுவார். இந்த ஆளை நம்ப முடியாதே அப்படின்னு சொல்லிட்டு. பேக்கோட அல்ல கையும், சார் நீங்கள் எதுக்கு இவ்வளோ யோசிக்கிறீங்க, எதுவும் யோசிக்காதீங்க, இந்த கம்பெனி இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்குன்னா அதுக்கு நீங்கள் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு எங்கள் எல்லாருக்குமே தெரியும், நீங்கள் டிசர்விங்கான ஒரு ஆள் தான், இதை எல்லாருமே ஒத்துப்பாங்க அப்படின்லாம் வேற ஐஸ் வச்சுக்கிட்டு இருப்பாரு. உடனே பேக்கம் வேற அது எனக்கே தெரியும்டா அப்படின்ட்டு வேற மைண்ட் வாய்ஸில் வேற வில்லத்தனமாக வேற சிரிச்சுக்கிட்டு இருப்பாரு. இங்கே கட் பண்ணி ஆஃபீஸை தான் காட்டுவாங்க. டேரக்டர் சாவும் மீட்டிங் வச்சுட்டு நம்ம காம்படிட்டர் கம்பெனி வந்து பயங்கரமாக சேல்ஸில் இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க, நம்ம இனி புதுசாக என்ன பண்ண போகிறோம், என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது, இனி நம்ம காமர்ஸில் பயங்கரமாக கான்சன்ட்ரேட் பண்ணலாம் அப்படின்ட்டு வேற சொல்லுவார். சார் அப்போனா வேலை அதிகமாகும், நம்மளுக்கு இன்னும் ஆளுங்க நிறைய தேவைப்படுமே அப்படின்னு சொல்லிட்டு லீயும் வாய் வச்சு சும்மா இல்லாமல் வேற வாய் விட்டுருவாரு. அதுதானே லீ எங்கே இன்னும் நீங்கள் வாய் தூக்கிட்டு வரலையேன்னு பார்த்தேன், கொஞ்சம் வேலை அதிகமானால் போதுமே, இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு வந்துடுவீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு வேற கத்த ஆரம்பிச்சிருவாரு. உடனே லீயும் ஐயோ எப்படியாவது ஐஸ் வச்சு நம்ம பேரை காப்பாற்றணுமேனு சொல்லிட்டு காஃபிலாம் வேற எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாரு. சார் குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு கை தவறி வேற அப்படியே சாவோட ஃபோன் மேலேயே வேற ஊற்றிடுவார். ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க, நான் உன்னை காஃபி கேட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு சா வேற இன்னும் டென்ஷனில் கத்த ஆரம்பிச்சிருவாரு. அப்போன்னு பார்த்து போக்ஸில் வேற சாக்கு கால் பண்ணிக்கிட்டே இருப்பா, ஃபோனே வேற போகாது. உடனே அவள் சீனியரும் வந்துட்டு என் ஃபோனில் சார்ஜே இல்லை, ஒரே ஒரு பாயிண்டே தான் இருக்குது, உன்னால் சுவிட்ச் ஆஃப் ஆகிடும் போல் அப்படின்ட்டு வர கத்திக்கிட்டு இருப்பாங்க. அவன் தான் ஃபோன் எடுக்க மாட்டானே, அப்புறம் எதுக்கு சும்மா அவனுக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்க அப்படின்ட்டு வர திட்டிகிட்டு இருக்காங்க. உடனே வேற சீனியர் ப்ளீஸ் சீனியர் ஒரே ஒரு வாட்டி கால் பண்ணிக்கிட்டுமா அப்படின்ட்டு வேற கெஞ்சிக்கிட்டு இருப்பா. உனக்கே புரியவே மாட்டுது, அவனுக்கு காசு தரணும்னு சொல்கிற, ஆனால் நீ ஃபோன் பண்ணால் அவன் அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருக்கான், எடுக்கவே மாட்டான், எனக்கு தெரிஞ்சு அவன் உன்னை ஸ்கேம் பண்ணுறான்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு வர சொல்லுவாங்க. நீ வேற ஒரு பைத்தியமாக இருக்க, அவனுக்கு போய் அந்த 5000 ஒர்த்தான கார்டு ஜென்ஸாங்க போய் $100 விற்று தொலைச்சிருக்க, அந்த காசு என்கிட்ட இருந்தால் நான் எவ்வளோ சந்தோஷமாக திரும்ப இருப்பேன் அப்படின்ட்டு வர புலம்பிட்டே வேற போயிடுவாங்க. போக்ஷிலும் வச்சா அவரை பார்த்தா அப்படிப்பட்ட மனுஷனாலாம் ஒன்றும் தெரியல அப்படின்ட்டு வர சர்டிஃபிகேட் கொடுத்துக்கிட்டு இருப்பா. இங்கே கட் பண்ணால் லூயை தான் காட்டுவாங்க. அந்த குண்டாண்டி வேற லூயை போட்டு உழுக்குன்னு உழுக்கிட்டு இருக்கோம், என் காசை கூடுறா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போன்னு பார்த்து போக்ஷிலாம் வேற அங்கே வந்துருவா. ஏன் இவன் அடிக்கிறீங்க, அவன் மேலேருந்து கையிடுங்க, நான் தான் இவனோட கார்டியன் அப்படின்ட்டு வர சொல்லிக்கிட்டு இருப்பா. உடனே அந்த குண்டாண்டி ஓஹோ நீ தான் கார்டியனா, அப்போனா எனக்கு நீ தான் காசு தந்த மரியாதையே கூடு அப்படின்ட்டு வர கத்த ஆரம்பிச்சிருவா. எவ்வளோ அப்படின்ட்டு வர போக்ஷிலும் கேட்பாளா. உடனே அந்த குண்டாண்டியும் $100 கொடுக்குற அப்படின்ட்டு வர பச்சையாக போய் சொல்ல ஆரம்பிச்சிடும். இது $100 அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே வேற பயங்கர ஷாக் ஆகிடுவாங்க. உடனே லூயியும் அந்த குண்டாண்டி போய் சொல்லுது, நான் கீழே இருந்து தான் $50 எடுத்தேன், அது அவ காசே கிடையாது அப்படின்ட்டு வர சொல்லிக்கிட்டு இருப்பான். உடனே அந்த குண்டாண்டியும் கத்த ஆரம்பிச்சிருமா. போக்ஷிலும் பரவாயில்ல விடுடா அப்படின்னு சொல்லிட்டு அவளை வர $100 வேற எடுத்து கொடுக்க போவா. உடனே லூயியும் தடுத்துட்டு உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு, அது அந்த குண்டாண்டி காசே கிடையாது, நான் கீழே இருந்து தான் எடுத்தேன், இது ப்ராமிஸ் அப்படின்ட்டு வர சொல்லிக்கிட்டு இருப்பான். இருந்தாலும் பரவாயில்ல வீடு, நம்மளுக்கு பிரச்சனை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ வேற $100 கொடுத்துருவான். $100 வாங்கிட்டு அந்த குண்டாண்டி சும்மா இல்லாமல் எல்லாரும் முன்னாடி வேற பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிடும். நீங்கள் தான் இங்கே இருக்கிற 2 பிட் பாக்கெட்டுங்களா, நான் கூட கேள்விப்பட்டேன் பூலில் யாரோ 2 பிட் பாக்கெட்டுங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு, அது நீங்கள் தானா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் வேற ஏற்றி விட ஆரம்பிச்சிடும். உடனே போக்ஷிலும் ஐயோ நாங்கள் அதெல்லாம் கிடையாது அப்படின்ட்டு வேற ஆர்கியூ பண்ணிட்டு இருப்பாங்க. எல்லாருமே வேற கத்த ஆரம்பிச்சிருவாங்க, வாடா இங்கேருந்து ஓடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனே வேற தரன்னு இழுத்துட்டு வந்துடும். இப்போ தங்க இடம் இல்லாத நம்ம போக்ஷிலும் லூயும் என்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு நாளைக்கு எபிசோடில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் கமெண்ட் ஷேர் மட்டும் பண்ணுங்கள். ப்ரீவியஸ் எபிசோட் பார்க்காதவங்களுக்கு மேலே காலையும் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அண்டில் தென் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.